அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி புதன்கிழமை. இன்னைக்கான லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. ஹாய் சொல்ல சொன்ன எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கொத்தி இடியாப்பம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கொத்தி இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது. ப்ளே பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா வந்துட்டு சேனல் பேஜ்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கொத்தி இடியாப்பம் அப்படிங்கிறனால இது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் பேக் பண்ணிக்கல. இன்றைக்கி ஹஸ்பண்ட்கான லஞ்சுக்கு நல்லா சுட சுட சூப்பரான ஒன் பாட் ரைஸ் ரசம் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது சாப்பிட்றதுக்கு எனக்கே ரொம்பவே கிரேவிங்ஸ் வந்துருச்சு. அதனால இன்றைக்கி இது செஞ்சாச்சு. ரசம் வச்சுட்டு அரிசியோடு மிக்ஸ் பண்ணி குக்கரில் விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா இதோட கன்சிஸ்டன்சி வந்து அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட மாறாது. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பாவக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு தொக்கு ரெடி பண்ணியிருந்தேன். பாயில்டு எக். இன்றைக்கான லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சி நாளைக்கு பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.